கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலேயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி விரும்புகிறார். ஆமீன் சொல்கிறவர்களை கர்த்தர் உண்மையாக ஆசீர்வதிப்பார். இந்த ஆமீன் இருதயத்திலிருந்து வர்றதுனால நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் வந்துடும். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு தேவைப்படுது? அல்லேலூயா. அப்போ பெருக பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம். எப்பவுமே குறைவுபடக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்ல. அல்லேலூயா. பெருகிற ஆசீர்வாதம். அந்த பெருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிளஸ்வின் இந்த வசனம் இதில் போடுங்க. இதில் அப்போ கவனிங்க, இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்து தியானிக்கலாம். என்னென்னா, கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்கு. இன்னைக்கு தலைப்பு என்னென்னா, இருளை வெளிச்சமாக்கும் கர்த்தர். சத்தமாக சொல்லுங்க. இருள்னா இது சாயங்காலம் ஆனிச்சுன்னா வர இருட்டு, அது மட்டும் இருட்டு கிடையாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருக்குன்னா அதுவும் என்ன தான்? இருட்டு தான். வாழ்க்கையில் போராட்டம் இருக்குன்னா அது ஒரு இருட்டு தான். கடன் என்ன தான்? இருட்டு. பற்றாக்குறை ஒரு இருட்டு. இதெல்லாம் இருட்டு. இந்த இருட்டை எல்லாம் தேவன் என்னவாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு? வெளிச்சமாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆலயத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு இன்றைக்கு இந்த இருள் முடிவுக்கு வருகிறது, வெளிச்சம் உதிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன வார்த்தை ஊழியக்கார் வாயில் போட்டு அவர் பேசுகிறாரோ அதை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே நடக்கும். ஒரு பிரசங்கியார் தான். போன வாரத்தில் ஒரு மெசேஜ் கேட்டேன். அவர் அமெரிக்கா தேசம் நியூ ஜெர்சியில் போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாராம். பிரசங்கம் பண்ணிகிட்ருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1500 ஊழியக்காரங்க மத்தியில் பேசிகிட்டு இருக்காராம். பேசிகிட்டு இருக்குள்ள ஊழியக்காரெலாம் ஏஞ்சி குதிச்சு இப்படி நின்றுட்டு இருந்தாங்களாம். இவர் முடிவில் கேட்டார், என்னங்க ஊழியக்காரெலாம் ஏஞ்சி குதிச்சு இப்படி பண்ணுறாங்களே என்னன்னு. அவர் கேட்டாலும் நீங்கள் பண்ணுற பிரசங்க வார்த்தையெல்லாம் பிடிச்சி வைக்கிறாங்கன்னு. அவங்க சிம்பாலிக்கெலாம் என்ன பண்ணுறாங்க? பிடிச்சி வார்த்தையை பிடிக்கிறாங்களாம், சொல்லப்படுற வார்த்தையை. அப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்ச்சின்னு அல்லேலியோ சொல்லுவாங்க, சிலர் ஆமேன்னு சொல்லுவாங்க. என்னென்னா அந்த பிரசங்கத்தோடு இணைஞ்சு போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் இணையாமல் எங்கேயோ யோசித்துக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறாது. ஆகவே நீங்கள் எப்படின்னா வசனத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. வெரி குட். இதுக்கு சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஏன் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார்னா, ஆல்ரெடி இருட்டு அங்கே இருந்தது, அதனால் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர்ந்து வந்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சில இருள்கள் வருவது உண்டு. அந்த இருள்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், கர்த்தாவே என் இருளை என்னவாக மாற்றுங்க, வெளிச்சமாக மாற்றுங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இருளை என்னவாக மாற்றுவார்? வெளிச்சம் மாற்ற. நம்மால் அது முடியாது, நம் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அப்போ தேவன் இருளை என்ன செய்வார்? வெளிச்சமாக மாற்றுவார். அதுக்கு என்னன்னா ஆவிக்குரிய கண் தெளிவாக இருக்க வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? உன்னில் இருக்கிற வெளிச்சத்தையே இருட்ட மாத்துதுன்னா இருட்டு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்க்குறாரு, சொல்றாரு. அவ்விரல் எப்படி அதிகமாக இருக்கும்?
என்ன கேட்குறாரு? இருட்டு ஜாஸ்தியாக இருக்குது, அந்த இருட்டு வெளிச்சத்தை நிறுத்தி விடுகிறதுன்றாரு. நமக்குள்ள இருக்கிற வார்த்தையின் வெளிச்சம் அதிகமாகனா வசனத்தை அதிகமாய் தியானித்து வெளிச்சத்தை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், நிறைய மேலே லைட்ஸ்லாம் இருக்குது. இந்த சைடில் ஒரு லைட் இருக்குது, இது வந்து 0 வாட்ஸ்ன்னு வாங்க, அல்ல 10 வாட்ஸ்ன்னு வாங்க. மேலே இருக்கிறது 20 வாட்ஸ் இருக்குது, 500 வாட்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட 1000 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட்டு கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கும் அந்த லைட்டுக்கும் கம்பேர் பண்ணால் அந்த லைட்டுக்கு முன்னாடி இந்த லைட்டு நிற்க முடியாது. ஒரு இருள் கவிச்சுன்னா இதனுடைய வெளிச்சம் மெழுகுவத்தி எறிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இருட்டு வரும்போது 1000 வாட்ஸ் லைட்டை போட்டோம்னா பிரகாசம் ஆகிடும், இருட்டை விரட்டி அடிச்சிடும். நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருட்டை விரட்டி அடிக்கிற வெளிச்சமாக இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை இருள் வந்து கவ்வி அழித்து விடக்கூடாது, அணைத்து விடக்கூடாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் வேதத்தை அதிகாலையில் எழுந்து இருதயத்தில் வைத்து தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இருந்தால் வெளிச்சம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தான் தியானிச்சிங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சி இல்லைன்னா அந்த வெளிச்சம் அதிகரிக்காது. ஆகவே தேவன் சொல்லியிருக்கிறார், வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழின்னு சொல்லியிருக்கிறார். வசனம்தான் வெளிச்சம் தரும். ஆகவே வசனத்தின்படி தான் ஒவ்வொரு விஷயத்தை செய்ய வேண்டும். ஆகவே வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:35 ஆகையால் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி. உங்க ஒவ்வொருவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் வருகிறது, வார்த்தை என்ற வெளிச்சம் வருகிறது. அந்த வார்த்தை என்ற வெளிச்சத்தை இருதயத்தில் வைத்து அதை பெருக வேண்டும்னா திங்கட்கிழமை இந்த மெசேஜை கேட்கணும், செவ்வாய்க்கிழமை இந்த மெசேஜை போய் கேட்கணும், புதன்கிழமை மெசேஜை கேட்கணும், வியாழக்கிழமை இதே மெசேஜை கேட்கணும், வெள்ளிக்கிழமை இதே மெசேஜை கேட்கணும், சனிக்கிழமை இதே மெசேஜை கேட்கணும். கேட்க 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 உங்களுக்கு கொடுத்த அந்த வெளிச்சம் பெருக பெருகி 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 உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வார்த்தையில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ ஏன் இந்த ஊழியத்தில் ஊழியக்காரர் நின்று ஒரு வசனத்தை எடுத்து தியானித்து அது மக்களுக்கு சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய இருதயத்திற்கு இருளை ஆண்டவர் என்னவா மாற்றணும்? வெளிச்சமாக மாற்றணும். அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இங்கே வந்து நிற்கிறோம். இவர் வசனத்தை கவனிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:16 அதில் சொல்லியிருக்கு, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. ஏசாயா 51:16 என்ன சொல்றாரா? நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. ஏசாயா பார்த்து சொல்றாரு, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. ஏசாயா மூலமா உங்களுக்கு என்ன சொல்றாரு? நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். தேவன் வார்த்தைகளை தேவனுடைய ஊழியக்காரருடைய வாயில வச்சு பேச வைப்பார். கிட்டத்தட்ட 32,000 வசனங்கள் இருக்கு. இந்த 32,000 வசனங்களை இந்த வாரம் என்ன பேசணும் முடிவு பண்ணுறது அவர் கையில் தான் இருக்குது. அவர் கொடுக்கறத தான் தியானித்து நம்ம செய்ய முடியுமே தவிர சொந்தமாக எடுத்து சொந்த கதையெல்லாம் விடவே முடியாது. சொந்த கதை விட்டோம்னா சோக கதையாக முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. வார்த்தை எடுத்தோம்னா கர்த்தருடைய நம்பிக்கையும் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:9 கவனியுங்கள். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். யாருடைய வாயிலாம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு? வார்த்தை தியானிக்கிறவங்க வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். எப்படி தியானிக்கணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை பொருள்பான். அவன் செய்யறது தான் நடக்கும். அல்லேலூயா. யார் செய்யறது நடக்கும்? டிவி நிகழ்ச்சியெல்லாம் நீயா நானான்னு சொல்றாங்க. நிறைய கணவன் மனைவி நீயா நானான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ செய்ய நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அப்படியெல்லாம் இல்லை. வார்த்தையின்படி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடந்தா நீங்கள் செய்கிறது எல்லாமே வாய்க்கும். சொல்ல மாட்டீங்களே?
வார்த்தையின்படி வாழ்ந்து தியானித்து கொண்டிருந்தால், வசனத்தை இரவும் பகலும் தியானித்தால் கடினமான விஷயம் கூட சாதாரணமாக மைண்டு ப்ராசஸ் ஆகிடும். அதனால் ஈஸியாக போயிடும். அவ்வளோதான், தட்டி தூக்கிடலாம். அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனைகள், எத்தனை பேருக்கு பிரச்சனையே இல்லை? கை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. எல்லாருமே எதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் டெம்பரவரி. எல்லா பிரச்சனைகளும் தற்காலிகமானது. சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 பிரச்சனை இருக்குன்னு வைங்க. 4 பேர் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை குறைஞ்சபட்சம் இருந்தால் கூட எத்தனை பிரச்சனை இருக்கும்? 4 பிரச்சனை இருக்கும். இப்போ இங்கே 100 பேர் இருக்கீங்க வைங்களேன், 100 பிரச்சனை இருக்குமா? அந்த 100 பிரச்சனையும் யார்கிட்ட தான் வரும்? அப்போ அந்த 100 பிரச்சனை வரும்போது பிரச்சனை ஆயிடுமா ஆகாதா? ஆகும். ஆனால் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த வேதத்தை எடுத்து தினமும் நான் தியானிக்கிறேன். அல்லேலூயா. 100 பிரச்சனை இல்லை, 1000 பிரச்சனை வந்தாலும் தீர்க்கக்கூடிய மகா பெரிய சக்தி படைத்தது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை தான் இன்னைய வரைக்கும் உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல இதை கொடுத்துட்டு உட்கார வச்சிருங்க, நான் பாட்டில் படிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை முதலிடம் பிடிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை கடைசி இடமும் பிடிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட்டும் அவர் தான் இருக்கணும், லாஸ்ட்டும் அவர் தான் இருக்கணும். இப்போ கவனிங்க, இந்த ஏசாயா மூலமா, எரேமியா மூலமா என்ன சொல்றாரு? என் வார்த்தைகள் உன் வாயிலை வைக்கிறேன். அப்போ ஊழியக்காரர் புல்பிட்ல இருந்து பேசுறது மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆலோசனைக்கு வரும்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், எச்சரிப்புகள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். ஏன்னா எங்கள் வேலை என்னன்னா, இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தியானிக்கிறதுனால வர்றவங்களுக்கு அதிலிருந்து தான் எடுத்து கொடுக்க முடியுமே தவிர சொந்தத்திலேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வார்த்தை எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்கள், 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 8லேருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, யாருக்கு? எலியாவுக்கு உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, எல்லாருமே பிரச்சனையில் தான் இருப்பாங்க. ஊழியக்காரர் அதிக பிரச்சனையில் இருப்பார். நீங்களாம் கொஞ்சம் பிரச்சனையில் இருப்பீங்க, ஊழியக்காரர் அதிக. ஒரு நாளைக்கு துக்கமும் வரும், மகிழ்ச்சியும் வரும், வேதனை இருக்கும், சோதனை இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும், உடல் உபாதை இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். அதில் பழகிட்டோம்னா சரியாக போயிடும். அதனால் பயந்துடக்கூடாது ஊழியத்தை பார்த்து. இப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லா கடினமான சூழ்நிலையிலும் ஊழியரும் நீங்களும் போகும் பொழுது என்ன உண்டாக வேண்டும்? எண்ணெய் உண்டாக வேண்டும். அந்த வசனத்தை என்ன வாசித்தீங்க? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. என்ன சொல்றாரு பாருங்க, உண்டாயி நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கவனிங்க, ஆண்டவர் சொன்னார்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் பேச மாட்டார். இந்த சம்பவத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான். இப்போ கவனிங்க, தேசத்திலே 3 வருஷம் 6 மாதமும் பஞ்சம். தண்ணி குடிக்கிறதுக்கு ஆட்டு மாட்டுக்கு தண்ணி இல்லை, பணக்காரங்களுக்கு மட்டும் தண்ணி இருக்குது, ஏழைகளுக்கு தண்ணியே கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, மிகப்பெரிய பஞ்சம். இப்போ ஆண்டவர் அனுப்புனா ஒரு நல்ல பணக்காரன் வீட்டுக்கு தானே அனுப்பியிருக்கணும். நல்லா நிறைய அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் இருக்கிற வீட்டுக்கு தானே அனுப்பியிருக்கணும். எங்கே அனுப்புகிறாரு? நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே அட்ரஸ் தெரியாமல் அனுப்பிட்டீங்க, கொஞ்சம் எல்லாம் யோசனை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்போம்ல. இவர் என்ன சொல்ற? கர்த்தருடைய வார்த்தை தான் இதுன்னு தெரிந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு? நீ எழுந்து போ. யார் வீட்டுக்கு போ? சாரிபாத்தில் ஒரு அம்மா விதவையாக இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் விதவை இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு விதவையை ஆண்டவர் தரிசனத்தில் அவருக்கு காண்பித்திருக்க கூடும், அடையாளத்தை காட்டியிருக்க கூடும். சரி, இவர் போறாரு. போனா அந்த அம்மா இவரை விட பெரிய பிரச்சனையில் இருக்காங்க.
இவருக்கு சாப்பாடு கிடைக்காத பிரச்சனை, தண்ணி கிடைக்காத பிரச்சனை. நடந்தே எங்கே வந்துட்டாரு? சாரிபாத்துக்கு வந்துட்டா. இங்கே சாரிபாத்துக்கு வந்தா ஆண்டவர் இவர் பாருங்க இங்கே போகிறாரு. அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலை என்ட்ரன்ஸ் கேட்டில் அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறிக்கு கொண்டு இருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு. இப்போ அந்த என்ட்ரன்ஸ் போன உடனே எப்பயுமே கவனிங்க, உண்மையாக தேவனோடு இணைந்து வாழ்கிறவர்களோடு ஆண்டவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார். இப்போ இடைசெருகலாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துல போனவுடனே ஆண்டவர் சொல்லியிருப்பார், தான் இந்த விதவை தான், இந்த விதவை தான், இந்த அம்மா கிட்ட நீ தண்ணி கேளு. இது எழுதப்படலை, ஆண்டவர் உள்ளத்தில் கண்டிப்பாக பேசியிருப்பார். ஏன்னா இந்த விதவை தானே தெரியாது அவருக்கு, ஐடென்டி பண்ணணும். ஆண்டவர் ஆமாம் இந்த அம்மா தான், இந்த அம்மாட்ட தண்ணி கேளு. ஒருத்தருமே முன்ன பண்ண தெரியாதுங்கிட்ட போய் தண்ணி வாங்க கேட்டால் கொடுப்பாங்களா? அது தண்ணியே கிடைக்காத காலத்தில். நீங்கள் இப்போ இப்போ எல்லாம் சம்மர் ஆகிடுச்சு, ஒரு பாட்டில் தண்ணி 20 ரூபாய்க்கு வாங்கி பஸ்ஸில் வச்சு போயிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் ஒருத்தர் தண்ணி கேட்குறாரு, கொடுப்பீங்க? 20 ரூபா போட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அது அவர் போதையில் இருக்காருன்னு வைங்க, குடிச்சிட்டு நீ கொடுப்பான்னு நம்ம குடிப்போமா? கொடுத்து நீ என்னமோ பண்ணிட்டு போப்பா, நான் 20 ரூபா பணம் போயிட்டு போகுதுன்னு விட்டுருவோம். நல்லா கவனிங்க, தண்ணி கிடைக்காத காலத்தில் முன்பின் அறியாத ஒரு அந்த விதவை தாயின் இடத்துல என்ன கேட்க சொல்கிறார் ஆண்டவர்? தண்ணீர் கேட்கும்படி சொல்லுகிறார். உடனே இவர் என்ன சொல்கிறாரு? அம்மா, ஆண்டவர் உங்ககிட்ட தண்ணி கேட்க சொல்கிறான்னு சொல்லலை, நேரடியாக டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறாரு. ஆண்டவர் சொன்னதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சொல்லாமல் டைரக்ட் ஸ்பீச்சாக என்ன சொல்கிறாரு? அம்மா, நீ போயிட்டு தண்ணி கொண்டு வா. அல்லேலூயா. கொண்டு வர அவள் திரும்புகிற போது இப்படி தான் இருந்துட்டு டேர்ன் பண்ணுறாங்க, வீட்டை நோக்கி போகிறாங்க. வீட்டிலேருந்து ஊருக்கு வெளியில் வந்து விறகு பொறுக்கிறாங்க. அந்த கேட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்பும் பொழுது ஆண்டவர் எலியா கிட்ட சொல்கிறாரு, தம்பி மகனே, சாப்பாடு கொண்டு வர சொல்லு. சாப்பாடு கேளு. தண்ணி கேட்க சொன்னார், இப்போ தண்ணி கேட்டார். இப்போ என்ன கேட்க சொல்கிறாரு? அந்த அம்மா திரும்பக்குள்ள சொல்கிறாரு, அவளை நோக்கி கூப்பிட்டு, அம்மா நில்லு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? யோ, தண்ணி கொடுக்கறது பெருசு உனக்கு, ஏன் பெருசு? நீ என்கிட்ட என்ன கேட்குற? அப்பம்மா கேட்குற, போயிட்டு வேறு வீடை பாரு அப்படின்னு சொல்லியிருக்க கூடும். ஆனால் அந்த அம்மாவுக்கும் தேவ பக்தி இருந்திருக்கிறது, தேவ மனுஷன் எப்படி கனம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு இல்லை என்ற பொழுது வார்த்தைகள் வந்தால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அதிலிருந்து தான் அற்புதம் ஆரம்பிக்கும். அது இல்லாமையா கூட இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ கவனிங்க, ஒரு முன்பின் தெரியாதவங்கிட்ட சாப்பாடு கொண்டு வான்னு கட்டளை இட முடியுமா? ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவர் சொல்கிற மாதிரி இவர் கட்டளை இடுகிறார். நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு மனுஷருக்கான தேவ ஊழியர் தான் கேட்க முடியும், வேறு யாரும் கேட்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பாடுகளை பட்டு ஊழியம் செய்யும் பொழுது அந்த பாடுகளுக்கு நிகர எதை கொடுத்தாலும் அதுக்கு நிகர ஆகவே முடியாது. இங்கே சொல்கிறாரு பாருங்க, சொன்ன உடனே அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும், இன்னும் பகல் ஆகிப்போச்சு, ரொட்டி சுட்டு வைக்கல பையனுக்கு, எனக்கும் ரொட்டி சுடலை, கொஞ்சம் இருக்குது, லாஸ்ட்டு சாப்பாடு அதுதான். நான் இந்த விறகு பொறிக்கிட்டு இருக்கேன், போய் என்ன செய்ய போகிறேன்? சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் வாழ போகிறோம்னா சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க? இதோ நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். இப்போ நானே என்ன சொல்கிறேனுங்களா, இப்போ ஆண்டவர் தப்பான ஆளுகிட்ட கேட்க சொல்லிட்டார் போல் தெரியுது. இந்த அம்மாவே சாக போகுது, இந்த அம்மா கிட்ட போனால் சாப்பாடு எப்படி நம்ம பஞ்சம் முடிகிற வரைக்கும் கிடைக்கும்? ஆண்டவரே, வேற ஆள் அனுப்புங்க, ஆள் சரியில்லை, சாப்பாடு இல்லாத வீட்டில், மாவு இல்லாத வீட்டில், எண்ணெய் இல்லாத வீட்டுக்கு என்ன அனுப்பிட்டீங்க, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் ஆண்டவரே. எலி அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. எலி என்ன சொல்கிறார் பாருங்க, அது குழந்தை கவனிங்க. எலி என்ன சொல்கிறார் பாருங்க, கன்ஃபார்மாக ஆண்டவர் சொன்னதுன்னு தெளிவாக தெரிஞ்ச பிறகு சொல்கிறார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. என்ன சொல்கிறாரு? பயப்படாத, கடைசி சாப்பாடு தானே,
ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு தானே சாக போகிறேன்னு சொல்கிற, பயப்படாத. நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதை கொண்டு போட்டு வைங்க. முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரருக்கும். இதுதான் அத்தாரிட்டி, இந்த டிவைன் அத்தாரிட்டி, இந்த அனாயிண்டிங்கு. ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் ஃப்ளோ ஆகணும்னா ஃபஸ்ட்டு உங்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது, உங்கள் தேவையை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. ஊழியக்காரருடைய வார்த்தையின்படி செயல்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு எனக்கு கொண்டு வா. கீழ்ப்படியுமா? நீங்களாக இருந்து அந்த பொசிஷனில் நின்று பாருங்களேன். ஆணோ பெண்ணோ நீங்கள் நின்று பாருங்களேன். என்னடா இருந்தாலும் இப்போ தான் வந்தார், தண்ணி கேட்டார், சாப்பாடு கேட்டார், நான் இல்லைன்னு சொல்கிறேன், கொண்டு வாங்குறாரு. இந்த அம்மா என்ன செஞ்சுது? இந்த அம்மா போச்சு, இந்த கொஞ்சமாவளும் ஒரு சின்ன அடையை பண்ணி தட்டையில் போட்டு சுட சுட தண்ணியை கொண்டு வந்து வச்சு சாப்பிட சொல்லி வைக்குது. அல்லேலூயா. நம்முடைய ஒபீடியன்ஸ் எப்படி இருக்குது? ஃபினான்ஷியல் ஃப்ளோ ஆகணும், பொருளாதார பெருக்கு உண்டாகணும், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு வரணும், ஏழ்மையிலிருந்து நிறைவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியர், இவர்களுடைய தேவைகள் நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். ஒருவேளை இவர் சொல்லலாம், நீ பையனுக்கு நீ சாப்பிட்டுட்டு கடைசி எனக்கு ஒரு ரொட்டி சொன்னதுக்குன்னு சொன்னாரா? சொல்லியிருந்தார்னா அதான் கடைசி சாப்பாடு அந்த வீட்டுக்கு. முதல் காட் இஸ் ஃபர்ஸ்ட், மினிஸ்ட்ரி இஸ் ஃபர்ஸ்ட், சர்வெண்ட் ஆஃப் காட் இஸ் ஃபர்ஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய முதல்ல வச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கையெல்லாம் நிறைய முதலீடு வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் செய்வார். அப்படி இருக்க பட்சத்தில் என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா குறைவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. நீ கொடுத்த பிறகுதான் வார்த்தை வரும், ஆசீர்வாதம் வரும். கொடுக்காத வரைக்கும் கொடுத்தா நான் கொடுப்பேன்னு ஆண்டவர்கள்லாம் செக் வைக்காதீங்க. இஃப் யூ கிவ், காட் வில் பிளஸ் யூ. இதுதான் ஃபார்முலா நம்பர் 1. கீழே என்ன போட்டிருக்கு பாருங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். கர்த்தர் எலியா கிட்ட சொன்னார். இப்போ என்னன்னு போட்டிருக்கு? எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. குறைவில்லாத ஆசீர்வாதத்துக்கு என்ன வழிங்க? தேவன் நியமித்த ஊழியரை திருப்திப்படுத்துகிற ஒரு வேலை. பொருளாதாரத்தில் முதலாவது கர்த்தரையும் கர்த்தருக்குரிய ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரருக்கும் நிறைவை நீங்கள் கொண்டு வர வேண்டும், உதவிகளை கொண்டு வர வேண்டும் நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உனக்கு சாப்பாட்டு பஞ்சமே வராதுன்றார். இல்லாமையில் இருக்கிறாள் இந்த மகள். இந்த தாய் இல்லாமை ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட் சாப்பாடு இதுதான். அப்போ அந்த மனுஷி கடவுளுக்கு பயந்த மனுஷி. நம்ம கடவுளுக்கு பயந்ததுனால தான் சரி சொல்கிறாரு, அவர் வார்த்தையின்படி செஞ்சிருவோம். மனசார செய்வாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மனசார செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு கசந்துக்கிட்டு வெறுப்போடு செய்வாங்க. எதை நீங்கள் ₹1 கொடுத்தாலும் ஒருத்தருக்கு சந்தோஷமாக கொடுங்க, அதுதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு இங்கே கவனிங்க. இங்கே கேரக்டர் ஸ்டடி, எப்பயுமே நான் பைபிள் படிக்கல கேரக்டர் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஆண்டவர் யாரை கொண்டு போய் எந்த இடத்துல வித்து போஷிக்கிறார்? எலியாவை கொண்டு போய் ஒரு விதவையின் வீட்டில். எத்தனை வருஷம் அவங்க சாப்பிட்டாரு? அவரு எத்தனை வருஷம் சாப்பிட்டாரு? 3 வருஷம்.
6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து கேன்சல் பண்ணி மழையை வர வச்சுட்டார் ஆண்டவர். எத்தனை வருஷம்? 3 இயர்ஸ், 3 வருஷம் சாப்பிட்றாங்க. நல்லா கவனிங்க. இங்கே கேரக்டர் ஸ்டடி என்னென்னா, இந்த மனுஷன் கல்யாணம் ஆகாத மனுஷன், அந்த அம்மா யார்? விதவை. அந்த இடத்துல அந்த அம்மாவும் பரிசுத்தமாக 3 வருஷம் இருந்திருக்காங்க, இந்த ஐயாவும் பரிசுத்தமாக 3 வருஷம் இருந்திருக்காங்க. அதனால தான் மாவு பெருகிட்டே இருந்துச்சு, எண்ணெய் பெருகிட்டே இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் கேரக்டர் டிஸார்டர் ஆச்சுன்னா ஆசீர்வாதமே இருக்காது. ஆண்டவர் ஃபஸ்ட்டு நாள் என்ன வந்துருச்சு? ரொட்டி சுட்டாச்சு. மறுபடியும் பானையில் என்ன வந்துருச்சு? மாவு வந்துருச்சு. நல்லா கவனிங்க. இவர் ஒரு 50 வயசு 55 மிடில் ஏஜ் வைங்க. அந்த அம்மா தான், ஏன்னா ஒரே ஒரு பையன், அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. நம்ம இவர் ஆண்டவர் இப்போ எலியாவுக்கிட்ட ஒரு வரத்தை கொடுத்து அந்த வரத்தை உடவன் ஒழுக்கமாக இருக்கிறானான்னு பார்க்குறாரு. ஏங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிற வீட்டுக்கு போக சொல்லியிருக்கலாம்ல. இவனுக்கு சோதனை என்ன தெரியுமா? அந்த இடத்துல பரிசுத்தமாக வளரானா. அந்த அம்மாவுக்கு என்ன சோதனை தெரியுமா? எல்லாம் சாப்பாடு, எல்லாம் சமர்தான், எல்லாமே உலகத்தில் யாருக்கு சாப்பாடுன்னு நமக்கு நிறைய சாப்பாடு 3 நேரம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ அவ ஆசீர்வாதம் வந்திருக்கு, தடுமாறாமல் இருந்திருக்கா பார்த்தீங்களா? அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா பெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த ஒழுக்க ரீதியான தடுமாற்றத்தில் வந்து விழுந்துட்டீங்கன்னா அன்னையோடு இது ஆஃப் ஆகிடும். எது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ, ஊழியக்காரன் வார்த்தையை கீழ்ப்படுவீங்க, அது வரைக்கும் ஆசீர்வாதம். வார்த்தைக்கு கீழ்ப்படியதை நிறுத்தும் பொழுது ஆசீர்வாதம் நின்று போயிடும். இது டெய்லி இன்க்ரீஸ் ஆகிறது. பானையை போய் பார்க்குறா, ஃபஸ்ட் நாள் இருந்த அளவுக்கு மாவு இருக்குது, எடுக்கிறா. அடுத்த நாள் போய் பார்த்தா அதே அளவு இருக்குது. எண்ணெய் எடுக்கிறா, அடுத்த நாள் போய்த்தான் அதே எண்ணெய் இருக்குது. ஏன்னா தினந்தோறும் ஆண்டவரோடு ஐக்கியமாகி நம்முடைய வாழ்க்கை கரைப்படாமல், தீட்டுப்படாமல், பாவம் உட்பிரவேசியாமல், சாபங்கள் உட்பிரவேசியாமல், கெட்ட எண்ணங்கள் வராமல் தெளிவாக வாழ்ந்தோம்னா ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதம் வாங்கும். அல்லேலூயா. மாம்சப்படி எளிய கல்யாணம் ஆகாதால பரவாயில்ல, எங்கேயுமே சாப்பாடு கட்டிங்க, சாப்பாடு ஆயிடுச்சு, சரி இந்த அம்மாவை நம்ம இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு செட்டில் ஆகிடலான்னு நினச்சிருந்தா என்ன வந்திருக்காது? மாவும் வந்திருக்காது, எண்ணெயும் வந்திருக்காது. கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கேரக்டரை செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதில் நீங்கள் தெளிவாக, உண்மையாக, உத்தமமாக, ஒழுக்கமாக, பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் எந்த காலத்திலையுமே நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தர் எங்கே தான் அனுப்புவார்னா, சோதனை இருக்கிற இடத்துக்கு தான் அனுப்புவார். அந்த இடத்துல தான் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன், இந்த உண்மையாக அந்த மனுஷன் அங்கே இருந்தார் 3 வருஷம். ஏன் அந்த மனுஷன் எப்படி ஓடுறாரு? ரதத்துக்கு முன்னாடி ஓடக்கூடிய அளவுக்கு எல்லா பலமும் இருந்தது. ஆனாலும் பரிசுத்தமாக வாழ்ந்தார் அந்த வீட்டில். யோசித்து பாருங்க, ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் ஒருத்தர் சாமியார் வந்து உட்காந்துட்டு 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்க ஊரெலாம் என்ன சொல்லும்? யோசித்து பாருங்க. ஆனால் அங்கே நடக்கிற அற்புதத்தின் நிமித்தமாக இவர் கடவுளுடைய மனுஷன். அந்த பானையிலேருந்து யாருக்கெல்லாம் மாவு எடுத்து கொடுக்குறாங்களோ குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கு. சொந்த பந்தெல்லாம் அவனுடைய வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்கள் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையை இழந்து போகாமல் காத்து கொண்டால் ஆசீர்வாத பெருக்க வந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியரின் வாயிலிருந்து வர வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்தால் பெருக்கத்தின் மேல் பெருக்கம் வரும். இன்னைக்கு வர பெருக்க நாளைக்கு வரணும்னா நாளைக்கு நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், சபைக்கு உண்மையாக இருக்கணும், ஊழியருக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள மனிதர்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசியினுடைய ஒரு அபிஷேகம் என்னன்னா, இல்லாததை அப்படி பெருக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே அவருடைய வாழ்க்கையில் 7 அற்புதங்கள் நடந்துச்சு. அவருடைய சிஷ்யர் எலிசாவுடைய வாழ்க்கையில் 14 அற்புதம் நடந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருக்கத்தின் அற்புதம் தான், மாற்றத்தின் அற்புதம் தான். முடியாத காரியங்களை முடிய வைப்பார். எலியாவின் அபிஷேகம் இந்த கடைசி நாட்கள் என்ன தெரியுமா? செக் வைப்பார். இந்த இடத்துல போய் உண்மையாக இருக்கிறாயா? அந்த இடத்துல நீ உண்மையாக இருக்கும்பொழுது கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவார். அந்த பெருக்கம் கர்த்தருடைய வருகை வரைக்கும் பெருகி கொண்டே இருக்கும்.
அல்லேலூயா. அவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமே தவிர தரித்திரத்தை கொடுக்காது. கடனிலே தவிக்க விடமாட்டார். தேவன் எப்பொழுதுமே தம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. இந்த காலையில் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது, உலகத்திலிருந்து செய்திகள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கலாம். வறுமை வந்து கொண்டிருக்கிறது, பற்றாக்குறை வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இவைகளின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் பஞ்ச காலத்திலே போஷையை கட்டளையிடுவார். குறைவில்லாமல் நடத்துவார், கடன் இல்லாமல் நடத்துவார். பெருக்கத்தின் மேல் பெருக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வண்ணாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போக வேலைகளில், வண்ணாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போன நேரங்களில் மீட்பரின் சத்தம் என்னில் தொனிக்குதே, மீட்பரின் சத்தம் என்னில் தொனிக்குதே, என் வாழ்வு செழித்திடுதே, என் வாழ்வு செழித்திடுதே. வண்ணாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வண்ணாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஆண்டவர் எந்த வனாந்திரமாக இருந்தாலும், எந்த பாலைவனமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் அனைத்தையும் உடைய தேவனாய் இருக்கிறார். இந்த காலைவேளை எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறேன் எழுந்து நிற்கிறீர்களோ, அவருடைய பானையை, அவருடைய எண்ணெய் கலசத்தை, அவர்களுடைய தொழிலை, அவருடைய வாகனத்தை ஆண்டவர் எது இருக்கிறதோ, எதை கொடுத்திருக்கிறீர்களோ அதிலே ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அதிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, எழுந்து நின்று ஆண்டவரை கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் அவர்களுக்கு தரித்திரம், வறுமை, இதான் கடைசி சாப்பாடு, இதான் கடைசி சம்பளம், இதான் கடைசி முயற்சி என்று இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறுவதாக. I change it in the name of Jesus right now. அவைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நிறைவு உண்டாவதாக, abundance of blessings உண்டாவதாக, பெருக்கத்தின் மேல் பெருக்கம் உண்டாவதாக, நிறைவின் மேல் நிறைவு உண்டாவதாக. வார்த்தை உள்வாங்கவும் அதை தியானிக்க ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் எல்லாம் நிறைவாக இருக்கும்படி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி, செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் காவலும் சமாதானம் நம் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.